போலங்க. இது கட்சி பிரச்சனையோ அரசியல் பிரச்சனை கிடையாதுங்க. இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய வேளாண் பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய அடையாள பிரச்சனை. இது இந்த பிரச்சனையில அந்த கட்சி சொல்றாங்க, இந்த கட்சி சொல்றாங்க, எனக்கு கவலை கிடையாது. எனக்கு வேண்டியது இந்த மண்ணு பாதுகாக்கணும். அதுக்கு தமிழக அரசு சட்டத்தை கொண்டு வரணும். அதான் என்னோட கோரிக்கையா நான் வைக்கிறேன். நான் இல்ல இவங்க இப்படி சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னா அதுக்குள்ள டைவர்ட் பண்ணி அதை கெடுக்க பார்க்காதீங்க. இப்ப சட்டம் வேணும், சட்டம் வரணும். இது தமிழக அரசு முதலமைச்சர் தான் சட்டத்தை கொண்டு வர முடியும். ஏங்க இந்த மண்ணு தமிழ்நாட்டை சார்ந்த மண்ணுங்க. மத்திய அரசுக்கு ஏலம் விடுவதற்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. அதன் பிறகு அனுமதி கொடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு தான் அனுமதி கொடுக்கணும். ஏலம் விடுவதற்கு மட்டும்தான் அதிகாரம் மத்திய அரசு இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர், அதுக்கு முன்பு ப்ரொசீஜர் எல்லாமே தமிழ்நாடு சார்ந்தது. இப்ப தமிழ்நாடு அரசு நாங்க ஏலம் வேண்டாம், இந்த ஏலத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாங்க இந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்கு நாங்க 5000 ஏக்கருக்கும் மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நாங்க அறிவிக்கிறோம். ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வாங்கல, அப்புறம் பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அந்த தைரியம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு இருக்கா? எங்களுக்கு நீங்க அப்படியே 40 MP கொடுத்துட்டீங்க. எல்லாம் இருக்கிற ஒரு MP வச்சுட்டு எவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கிறோம், எவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கிறோம் நாங்க. இந்த திட்டத்தை வந்து மறு ஆய்வு சொல்லியிருக்காங்க. திட்டத்தை வந்து மறு ஆய்வு செய்ய மத்திய அரசு உத்தரவு போட்டாங்க. இல்லைங்க, அதுதான் நீங்க தப்பான கேள்வியே கேட்காதீங்க. நீங்க கேட்கிற கேள்வி எப்படி இருக்கணும்னா 5000 ஏக்கர் நிலத்துல 425 ஏக்கர் மட்டும்தான் மறு ஆய்வு செய்து அது வந்து நம்முடைய பாரம்பரிய சின்னங்கள் இருக்கிறதா என்று பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குதா மட்டும்தான், அந்த போர்ஷன் மட்டும்தான் மறு ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் என்ன பிரயோஜனம்? அதுல இருக்கிற மற்ற நிலத்துல எடுத்துட்டு போயிடலாமா? அந்த மறு ஆய்வு செய்து, மறு ஆய்வுனா அதுல என்ன முடிவுன்னு தெரிய போறது இல்ல. நாளைக்கு மறு ஆய்வு செய்து இதுவும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு போட்டாங்கன்னா எங்களுடைய கோரிக்கை தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட இந்த பகுதி 5000 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள பகுதியை பல்லுயிர் பாரம்பரிய தலமாக மண்டலமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த பகுதியை பாதுகாக்க வேண்டும். அந்த முழு அதிகாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் இருக்கிறது. தீர்மானம் போட்டா போதாதுங்க. தீர்மானம் ஒண்ணுமே கிடையாது, அதோட வேல்யூ ஒண்ணுமே கிடையாது. இப்போ வேங்கவயல் பிரச்சனையில இன்னைக்கு 2 ஆண்டுகள் ஆகிறது. வேங்கவயல் கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு குடிநீர் அந்த மேல் தொட்டியில மனித மலம் கலந்த அந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியும், அந்த சம்பவம் தெரியும். அதன் பிறகு தமிழக அரசு நாங்கள் ஏதோ கேஸை போட்டு ஆய்வு நடத்துறோம், காவல்துறை நடத்துறோம் இது வரைக்கும் ஒருத்தரோடும் அவங்க குற்றவாளிகள் ஒருத்தரும் கண்டுபிடிக்கல. இதுதான் திமுகவுடைய சமூக நீதி. இதுதான் திமுக அரசுடைய செயல்பாடு. இதுதான் அக்கறையா? பட்டியலின மக்கள் மீது இவ்வளவுதான் அக்கறையா உங்களுக்கு? 2 ஆண்டுகள் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலன்னா அப்ப என்ன காவல்துறை வச்சிருக்கீங்க? இந்த காவல்துறை முதலமைச்சர் கீழே இயங்கிட்டு இருக்குது. பார்த்தாலும் கொலை குற்றம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு பாலியல் பலாத்காரம் பண்ணி அவன் பார்த்தா அவன் ரிப்பீட் அஃபெண்டர். அவன் திமுக காரங்கன்னு சொல்றாங்க, அது எனக்கு உறுதிப்படுத்த முடியல. சட்டம் ஒழுங்குடைய நிலை